அனைவருக்கும் வணக்கம். 27 ஆகஸ்ட் 2024 செவ்வாய்க்கிழமை 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக முடியும் நாளாக அமைந்திருக்கிறது. பல சாதனைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடைபெறும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதிக அளவு அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது. சில நேரங்களில் நம்பிக்கையின்றி காணப்படுவீங்க. எனினும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்று பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சக பணியாளர்கள்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது. இன்று உங்களுடைய துணையுடன் அன்பாக பேசுவது ரொம்பவும் நல்லது. கடினமாக சில வார்த்தைகளை விடுவீங்க. கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று பணத்தை பொறுத்தவரையிலும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். அதே மாதிரி இன்று நிதி நிலைமை சமச்சீராக இருக்கும். கடினமாக உழைப்பதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மருத்துவ சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. மேசராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய செயலில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்களை கையாளும் போது பொறுமையை கையாளுங்க. பணிகளை கையாளும் போதும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய பணியை எளிதாக சுமூகமாக நடக்க மற்றவர்களுடைய அறிவுரையை கொஞ்சம் கேளுங்க. அதே மாதிரி புதிய யுக்திகளை இந்த ரிஷபராசிக்காரங்க கையாளுறது ரொம்பவும் நல்லது. மூத்தவர்களோட ஆலோசனையும் இந்த டைமில் கொஞ்சம் கேட்கறது நல்லது. கருத்து வேறுபாடு காரணமாக உங்களுடைய மனதில் எதிர்மறையான சில எண்ணங்கள் இந்த டைமில் தோணும். கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இதை வெளிப்படுத்த வேண்டாம். இன்று பண வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. குடும்பத்திற்காக அதிக அளவு பணம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதையெல்லாம் சரியாகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு தொண்டை சம்பந்தமான வலிகள் ஏதாவது வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாமாங்க. அசம்பாவிதங்களை தடுக்கும் வண்ணம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளை நிதானமாக பேசுறது ரொம்பவும் கவனம். பணியிடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகை எதுவும் இருக்காது. அதனால் கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையை பொறுத்தவரையிலும் பட்டியலிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. குடும்ப பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையற்ற செலவினங்கள் கொஞ்சம் மேலோங்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செலவுகளை செய்கிறது நல்லது. உடற்பயிற்சி, யோகா, ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. குழப்பமான மனநிலையில் கொஞ்சம் காணப்படுவீங்க. எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுங்க. 1க்கு 2 முறை மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, பணியில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இந்த டைம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியை குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்களுடைய துணையுடன் சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கவனமாக இருங்க. கடுமையான வார்த்தைகளை இன்றைய நாளில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி நிதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி போதிய பணம் சேமிக்கிறதுல நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் தோல் சம்பந்தமான பிரச்சனை திடீர்னு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கடகராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சிறிய முயற்சிகள் கூட இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். இன்று நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்க இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருங்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட துணையுடன் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும். உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கம் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நாள் இன்றைய நாள். உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கு. நீங்கள் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆற்றல் நம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதனை பார்க்கலாம் வாங்க.
நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய மனதை தெளிவாக நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்பவும் முக்கியம். உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் மற்றும் அன்பர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை தயக்கம் இல்லாமல் பேசுவது ரொம்பவும் நல்லது. பணியிட சூழல் உங்களுக்கு சவாலாக கொஞ்சம் அமையும். உங்களுடைய செயல்பாட்டில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். உங்களோட துணையுடன் உங்களுக்கு சண்டை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது. இந்த டைமில் கோபம் வேண்டாம், கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது. இன்று அதிக செலவுகள் கொஞ்சம் இருக்கும். செலவுகளை சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு முதுகு வலியால் அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும். இன்று பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியான நேரத்தில் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் கொஞ்சம் அசௌகரியமாக செயல்படுவீங்க. இன்று உங்களிடம் காணப்படும் அகந்தை உணர்வு காரணமாக உங்களுடைய துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையும் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாயும். குடும்ப வளர்ச்சி கொஞ்சம் அதிகம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒவ்வாமை காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிக அளவு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் சவால்களை எதிர்கொண்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய நாளாக அமையும். பணியில் வெற்றிகரமான ஒரு சூழல், வெற்றிகரமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய அணுகுமுறை யதார்த்தமாகவும் கவனமாகவும் இருக்கிறதுனால பணியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு உணர்வு காணப்படும். மகிழ்ச்சிகரமான வார்த்தையை பேசுறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலும் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. நல்ல ஒரு புத்துணர்வும் புரிதல் உணர்வும் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் பணம் திடீர்னு வந்து சேரும். உங்களுடைய தைரியமும் மன உறுதியும் அதிகமாக காணப்பட வேண்டிய ஒரு நாள். அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு வளர்ச்சி, சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சாதனை, உங்களுடைய திறமையை உணரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தொடர்பால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய திறமை உறுதி காரணமாக பணியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் உங்களுடைய பணியை நேர்மையாக செயல்படுவீங்க. உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு ஒற்றுமையும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுது. எதிர்பாராத வகையில் பண வரவு திருப்திகரமாக கிடைக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாள். இன்று திடமாகவும் ஆற்றலுடனும் செயல்படுறதுனால உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக அமையாது. நீங்கள் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது ரொம்பவும் நல்லது. இன்றைய செயல்களை சிறந்த முறையில் நிர்வகிக்க உங்களை வளைந்து கொடுக்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணியிலையும் நீங்கள் கரெக்டாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தவறுகளை செய்திருவீங்க. இன்றைய நாள் பணியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய துணையிடம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது. அதே மாதிரி திருப்தியும் புத்துணர்வும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பணப்புழக்கம் அதிருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு காரணமாக பதற்றம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்று மன அழுத்தம் காரணமாக ஒரு அசௌகரியமான சூழ்நிலை காணப்படும். மன அழுத்தத்தை குறைக்க இசை கேளுங்கள், திரைப்படங்களை பாருங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். திட்டமிட்டு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுடைய துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துவது ரொம்பவும் நல்லது. பண இழப்பு ஏற்படும். கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. கும்பராசிக்காரர்களே, மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும். நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆக்கத்திறனை பயன்படுத்துவதனால நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பணிகளை கொஞ்சம் எளிதாகவே நீங்கள் செய்து முடிச்சிருவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு
மகிழ்ச்சியான தருணமாக இது இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போது. கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.